நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துருங்க. அப்பதான் இது வந்து புரியும் அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஆண்டாள் இருக்காங்கல்ல, ஆண்டாள் வந்து டிவி சேனல்காரங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு, நம்ம அழகர் வந்து வம்படியா என்னைய தூக்கிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, பதிலுக்கு வந்து நம்ம அழகர் வந்து டிவி சேனல்ல கூப்பிட்டு என்ன சொன்னாரு, ஏது சொன்னாருன்னு பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம தர்மலிங்கம் இருக்கார்ல, ஆத்தா வந்து சொல்லுத்தா அவன் பண்ணி அட்டூழியத்தெல்லாம் எல்லாரும் முன்னாடி நீ சொல்லுத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சொல்லுத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவருன்னு வராங்க. வந்து இவர் தான் அழகர் தான் என்னோட ஹஸ்பண்டு. ஆனால் 2 பேர்த்துக்குமே பிடிச்சி கல்யாணம் நடக்கலை. என்னை தூக்கிட்டு போய் தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்துக்கிட்டு எங்கள் குடும்பத்திலே இருந்துக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களே பார்த்து ஓட்டு போடுங்க. அவருக்கு ஓட்டு போட்டால் நல்லது செய்வாரா இல்லது கெட்டது செய்வாரா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டு உடச்சிடுறாங்க. அதை கேட்ட உடனே அழகருக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுது. இவரு கோவத்தில் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து வந்து ஆண்டாள் சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியில் போய் சோகத்திலே உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சொன்னது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க அம்மா போகிறாங்க. லட்சுமி போய் ஏண்டி அந்த தம்பி வந்து அப்படி சொன்னேன், அந்த தம்பி எவ்வளோ நல்ல தம்பி, அந்த மாதிரி தம்பி உனக்கு கிடைக்காதடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம தர்மலிங்கம் வந்துடுறாரு. என்னடி என் பொண்ணை என்ன வஞ்சிக்கிட்டு இருக்க, ஆத்தா நீ போத்தா உள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஃபுல் போதையில் வந்து நம்ம அழகர் வந்து வராங்க. இந்த வந்துட்டால சரக்கை போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு குடிகார பையன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணேன், என்ன ஏன்டி இப்படி செஞ்ச, நீ தான்டி சொன்னேன் என் கழுத்து தாலி கட்ட சொன்னேன், கடைசியில் நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆத்தா அவன் என்னத்தையா புலம்பிக்கிட்டு இருப்பான், உள்ளே போய் படுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தர்மலிங்கம் வந்து போயிடுறாங்க. மாப்பிள்ள விடுங்க மாப்பிள்ள, அவளுக்கு வந்து புத்தி கலந்து போச்சு, நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அத்தை, எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது அத்தை, நான் என் மனசுக்குள்ளே என்னென்னமோ நினச்சி வச்சுருந்தேன், ஆனால் அவள் இப்படி சொல்லுவா நான் எதிர்கூட பார்க்கல. இங்கே பாருடி, நான் உன்ட்ட ஒன்று மட்டும் கேட்குறேன்டி, சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் கேட்குறாங்க. வாயை திறந்து உண்மையை சொல்லுடி, உனக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காத அதை மட்டும் சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப அழுக வந்துடுது. அழுதுகிட்டு ஒரு ஆண்டாள் வந்து திருப்பி உள்ளே போயிடுறாங்க. தம்பி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி, நாளைக்கு வந்து புரஸ்காரங்கள் நான் கூப்பிட்ருக்கேன் டிவி சேனலில், நீங்கள் வந்து நடந்த உண்மை என்னமோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வேண்டாம் அத்தை இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்கிறாங்க. இல்லை தம்பி சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும், நான் கூப்பிட்ருக்கேன் அத்தைக்காக இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி அத்தை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து ஒத்துக்கிறாங்க. மறுநாள் காலையில் ப்ரெஸ்ஸில் இருந்து ஆளெல்லாம் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. நிறைய பேர் வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தேத்தா போட்ட போர்டில் எல்லா டிவிக்காரங்களும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சார் உள்ளே வரலாமா அப்படின்னு அவங்க கேட்டவொடனே வாங்க வாங்க உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வாங்க யாரை பேட்டி எடுக்கணும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அழகர் சாரை தான் பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது அவனையா அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்கம் கேட்காங்க. மேலேருந்து மாசா வந்து வணக்கம் சொல்லிக்கிட்டே வந்து அழகர் இறங்கி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சோஃபாவில் வந்து தர்மலிங்கம் உட்காந்துருக்காரு. மாமா எந்திரிச்சு அங்கே நவுண்டு போங்க, அதான் பேட்டி எடுக்க வந்திருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கோவப்பட்டுட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. அடுத்து வந்து சொல்லுங்கள் உங்களுக்கும் உங்கள் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே ஒரு லேடிஸ் வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க. எங்கள் 2 பேத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். என் பொண்டாட்டி கொஞ்சம் கோவக்காரி, அதனால் ஒன்றும் கிடையாது, அதை சகிச்சுக்கிட்டு வாழ்கிறதானே எனக்கு வாழ்க்கை. நான் என்னமோ அவள் சொன்னதெல்லாம் உண்மை தான், இதுக்கு முன்னாடி டிவி சேனலில் வந்திருக்கோம், அது எல்லாமே உண்மை தான். நான் வந்து அவளை கடத்திட்டு போனேன், ஆனால் வேணும்னே கடத்தலை. என் தம்பி இருக்கான்ல, அவன் வந்து வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டேன். அதனால் வந்து அந்த பொண்ணோட கல்யாணமே நின்று போச்சு, ஆண்டாளோட கல்யாணம் வந்து. அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் நான் வந்து தாலி கட்டுற சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால தான் நான் வந்து இப்போ வந்து இங்கே இருக்கேன், வேறு எந்த காரணமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் மேலே வந்து கோவத்தில் இதுக்கு முன்னாடி டிவி சேனலில் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு மாதிரி பேசியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவளுக்கு கோவம் இருக்கத்தானே செய்யும். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நின்றுச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் அவள் கோவத்தில் சொல்லியிருப்பா. அதனால் என்ன இருக்குது, அதனாலலாம் ஒன்றும் கிடையாது. 1000 இருந்தாலும் இனிமேல் நான் தான் அவளோட புருஷன், எனக்கு அவள் தான் பொண்டாட்டி, அதனால் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்கிறாங்க. அடுத்து வந்து அந்த இன்டர்வியூ பண்ணுறது சொல்கிறாங்க. சார் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, நாங்கள் இன்றைக்கி வந்ததே வந்து நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லுவீங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க 2 பேர்த்துக்குள்ளே வந்து சண்டை வரும், அதை அப்படியே எடுத்து நாங்கள் டிவியில் போட்டு டிஆர்பி பார்க்கலாம் தான் வந்தோம். ஆனால் அதுக்கு மாறாக வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே சார், உங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பொறாமையாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த லேடி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அந்த நேரத்தில் வந்து தர்மலிங்கம் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த கருமத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணுமான்னு சொல்லிட்டு அடுத்து அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க சொல்கிறாங்க. சாரி இந்த நேரத்தில் வந்து உங்கள் ஒய்ஃப்ட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டவொடனே அவங்க ஒருவருன்னு உள்ளே போயிடுறாங்க ஆண்டாள். அடுத்து அழகர் வந்து காரில் பாட்டு போட்டே போகிறாரு. ஒரு வண்டி வந்து ஆப்போசிட்டில் வந்து நிற்கிது. டே யாரா நீ, எப்படா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு முன்னாடி வராரு.
பார்த்தா அவர் தம்பி, "டேய் பாண்டியா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அண்ணே என்னண்ணே சந்தோஷமா இருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, எனக்கு என்னடா நான் நல்லா இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்னண்ணே அண்ணி கூட சந்தோஷமா இல்லாத மாரி தெரியுது" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நான் நல்லா தான்டா இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அண்ணே எனக்கு தெரியாதா? உன்னைய பார்த்தே நான் வளர்ந்தவனே. அதனால வந்து நீ சந்தோஷமா இல்லையா எனக்கு நல்லா தெரியுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட் 2 வந்து முடிச்சிடுறாங்க.